பரர்தி பரமஸ்பஷ்ட துஷ்ட புஷ்ட சுபேக்ஷணக. பரர்திகி, பர என்பது எல்லாவற்றையுமே கடந்த, ஆகச்சிறந்த என்று பொருள்படும். அப்படி ஆகச்சிறந்த விபூதிகள் பகவானுக்கு உண்டு. ஐஸ்வர்யம், ஈஸ்வரத்துவம் பகவானுக்கு உண்டு. எல்லாரும் அவருடைய ஆக்ஞைக்கு கட்டுப்பட்டவர்கள்தான். அப்படி மிகச்சிறந்த ஆகச்சிறந்த விபூதிகளை உடையவர் பகவான். அதனால் அவர் பரர்திகி என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் பரர்தயே நமக. பகவானின் அடுத்த திருநாமம் பரமஸ்பஷ்டக. பரம மற்றும் ஸ்பஷ்டக என்றும் பொருள் கொள்ளலாம், பரமஸ்பஷ்டக என்றும் பொருள் கொள்ளலாம். பரமக, பகவான் மிகச்சிறந்த ஆகச்சிறந்த நிலையிலே இருப்பவர், ஒப்பு உவமை இல்லாத ஒளி கொண்டவர். அதனால் அவர் பரமக. மேலும் அவர் ஸ்பஷ்டக, மிக மிக தெளிவாக இருப்பவர். காமம், குரோதம், பயம், சந்தேகம் போன்ற எதற்கும் அவரிடம் இடம் கிடையாது. அவ்வளவு தெளிவான நிலையிலே இருப்பவர். அவருடைய நிறை ஞானத்தினாலே அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு தெளிவு உண்டு. நம்முடைய மார்ச்சரியங்கள் எல்லாமே தெளிவின்மையினாலே, ஞானம் இல்லாமையினாலே ஏற்பட்டு இருக்கின்றன. பகவானுக்கு அந்த குற்றம் கிடையாது. அதனால் அவர் பரமஸ்பஷ்டக, ஆகச்சிறந்த தெளிவோடு இருப்பவர். ஓம் பரமஸ்பஷ்டாய நமக. பகவானின் அடுத்த திருநாமம் துஷ்டக. இந்த சொல்லுக்கு, துஷ்டக என்கின்ற இந்த சொல்லுக்கு திருப்தியோடு இருப்பவர், திருப்தி அடைந்து இருப்பவர் என்பது பொதுவான பொருள். பகவானின் விஷயத்திலோ திருப்தி அடைந்து இருப்பவர் என்பது மிக சிறிய மதிப்பீடு, அண்டர்ஸ்டேட்மெண்ட். எல்லா ஆனந்தமுமே அவரிடம் இருந்துதான் வருகின்றது என்னும் பொழுது அவர் பேரானந்தத்தை கொண்டிருக்கின்றார், பரமானந்த வடிவினர் என்பது சொல்லாமலேயே விளங்குகின்றது. எனவே திருப்தியோடு இருப்பவர் என்பதை தாண்டி ஆனந்தத்தோடு, பரமானந்தத்தோடு இருப்பவர் என்று சொல்வது மேலும் ஏற்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அல்டிமேட்லி இறுதி நிலையிலே முழு திருப்தி, முழுவதுமான திருப்தி என்பது ஆனந்தமே ஆகும். அப்படியும் பொருள் கொள்ளலாம். எந்த இடையூறும் இல்லாத, எந்த இடையூறுக்கும் உட்படாத ஆனந்த வடிவினராக பகவான் இருப்பதால் அவர் துஷ்டக. ஓம் துஷ்டாய நமக. புஷ்டக. பொதுவாக புஷ்டக என்கின்ற இந்த சொல்லுக்கு எல்லா நலனும் நிறைந்தது என்று பொருள். உணவு விஷயத்திலே கூட புஷ்டியான உணவு, புஷ்டியான ஆகாரம் என்று சொல்கின்றோம். அதாவது உடல் நலத்துக்கும் வளர்ச்சிக்கும் தேவையான சகலத்தையும் கொண்டிருக்கின்ற உணவு, அதற்கு வேண்டிய எல்லாவற்றையுமே கொண்டிருக்கின்ற உணவு என்று பொருள். பகவானோ எல்லாம் நிறைந்தவர், எல்லாம் கொண்டவர். எல்லாமே அவரிடத்திலே தான் நிலை பெற்று இருக்கின்றன மற்றும் அவரிடமிருந்து தான் வருகின்றன. அப்படி ஆகச்சிறந்த நிறை பொருளாக இருப்பதால் அவர் புஷ்டக. ஓம் புஷ்டாய நமக. பகவானின் அடுத்த திருநாமம், இந்த ஈரடியிலே கடைசி திருநாமம் சுபேக்ஷணக என்பதாகும். சுபேக்ஷணக, சுப ஈக்ஷணக. ஈக்ஷணம் என்றால் பார்வை, கண் பார்வை. சுபத்தை, எல்லா மங்களத்தையும் கொடுக்கக்கூடிய கண் பார்வை உடையவர். ஆதலால் அவர் சுபேக்ஷணக. பகவான் பார்த்தால் போதும், நமக்கு சகலமும் கிடைத்துவிடும். சாதாரணமான பேச்சு வழக்கிலே கூட என் மீது கருணை புரிவாய் பகவானே என்கின்ற பொருளிலே கண் திறப்பாய், கண் திறந்து பாராய் பகவானே என்று நாம் சொல்கின்றோம். பகவானின் கண் பார்வை அப்படிப்பட்ட தன்மை உடையது. நம்மிடம் இருக்கின்ற குற்றம் குறைகளையெல்லாம் நீக்கக்கூடியது. நாம் மோட்சத்தை விரும்பினால் அந்த மோட்சத்தையே கூட கொடுக்க வல்லது. நாம் பெரும் பாவிகளாக இருந்தால் கூட அந்த பாவங்களையெல்லாம் அகற்றி நம்மை தூய்மை செய்கின்றது. அந்த பாவங்களுக்கெல்லாம் காரணமான நம்முடைய கர்ம பந்தங்களை எல்லாம் போக்க வல்லது. அஞ்ஞானத்தை முற்றிலுமாக போக்குகின்றது அவருடைய ஒரே ஒரு கடைக்கண் பார்வை. இப்படிப்பட்ட பெரும் சிறப்பை, பெரும் மங்களத்தை, சுபத்தை நம் எல்லோருக்கும் கொடுப்பதால் அவர் சுபேக்ஷணக. ஓம் சுபேக்ஷணாய நமக. பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.